ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். லைஃப்பில் இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நிறைய சேஞ்சஸ் அண்ட் ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போது இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு. எஸ், ஐ எம் குவிட்டிங் மை 9 to 5 ஜாப். ஒரு 10 இயர்ஸாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ ஆஃபீஸில் இருக்க சுச்சுவேஷன் அண்ட் என்னோடய பர்சனல் சுச்சுவேஷன் ரெண்டுத்துக்காகவும் நான் ஜாபை ரிசைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எந்திரிச்சதுமே வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு கியானா எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்பிள் பியூரி மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் செகண்டு கேஷிக்கா எந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கும் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 10-10:30க்குள்ளே நான் என்னோடய ஒர்க்கில் உட்காரணும். ஸோ கேஷி எப்போவுமே லீவ்னால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. அவங்க லேட்டாக எழுந்திரிச்ச உடனே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்ன கேட்டான்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தா. அண்ட் வீட்டில் மோஸ்ட்லி எந்த பொருளுமே இப்போ அவ்வளோ இல்லை. ஏன்னா வீட்டில் மாமியாரும் இல்லாததுனால என்னால் கடைக்கு அவ்வளோ போக முடியல. உண்மையாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான். ஸோ அதில் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வர்றதுக்குள்ளே ஒரு முக்கியமான வேலையில் உட்காந்துட்டேன். ஏன்னா நான் இந்த ஒர்க்கை இப்போ ஆரம்பித்தா தான் யோசித்து ட்ராஃப்ட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எஸ், ஐ எம் ரைட்டிங் மை ரெசிக்னேஷன் லெட்டர். வைக்கலையா? நீ ரிசைன் பண்ண போகிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கிடையாது. கொஞ்சம் அவசரமாக எடுத்த டிசிஷன் தான் இது. நான் மெயிலெல்லாம் ட்ராஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸும் வந்துடுச்சு. இப்போ அடுத்து போய் கேஷிக்கு அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போது நிறைய ஐட்டம்ஸ் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் வருது. பட் இப்போது எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம வெளியில் லோக்கல் ஷாப்பில் போய் வாங்கும்போது ஒரு முட்டை 6 rupees 7 rupees விற்கிறாங்க. பட் ஆனால் ஆன்லைனில் 8-9 rupees கிட்டலாம் விற்குது. அண்ட் முட்டையோட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்றதுனால நான் இங்கே தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எனக்கு கேஷிக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். ஏன்னா இது அவ்வளோ ஒரு கேரமெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா நிறைய பட்டரை பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை அந்த மிக்சரில் நல்லா டிப் பண்ணி அதை பேனில் போட்டுட்டு இருந்தேன். பட் இதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பட்டரை ஃபுல்லாக டைரெக்டாக ப்ரெட்லேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அதுக்கப்புறமா அதை பேனில் போட்டு ட்விஸ்ட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பட்டர் ஃபுல்லாகவே அந்த ப்ரெட்டில் அப்சர்வ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். கேஷிக்கு எப்போவுமே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டால் அது கூட மில்க் ஷேக் கொடுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி சாக்லேட் மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ இது மில்க் ஷேக் எனக்கு இப்போ மிக்சரில் போட்டு பீட் பண்ணலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் சூடாக பால் மட்டும் ரெடி பண்ணி அதில் கொக்கோ பவுடர் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொடு. வேலை முடிஞ்சது.
இது வந்து நெக்ஸ்ட் டே ஊர்லேருந்து மாமியார் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து பிளான் பண்ணி முடிக்க முடியுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் இன்றைக்கி என்னென்னா, கியாவுக்கு வந்து வேக்சின் போடணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். கியானா எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவளோட வேக்சின்ஸும் போட்டுட்ருக்கோம். எனக்கு பார்த்த அதே டாக்டர் தான் கியாவுக்கும் பார்க்குறாங்க இப்போது. காலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்தாலும் சரி, எப்படியோ வேக்சின் போட்டு வர்றதுக்கு மதியம் மேலே ஆகிடுது. ஸோ அதனால் பெட்டர் லஞ்செல்லாம் முடிச்சுட்டே போகலான்னு சொல்லிட்டு காலையில் என்னோடய மாமியார் லஞ்செலாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்களே. ஸோ இப்போ லஞ்சு தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடகடன்னு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும். குழந்தை தூங்கிட்டுருக்கா, கூப்பிட்டுட்டு போய் ஊசி போட்டு அழ வைக்கணும்னு நினச்சாலே ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. பட் வேறு வழியும் இல்லை. பட் ஆனால் இப்போ போகிற இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெயின் கம்மியான இன்ஜெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் அந்தளவுக்கு பெயின் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே வேக்சின் போடும்போது கியா வந்து ரொம்ப அழுதுட்டா. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதனால் வந்து நான் எப்போவுமே வேக்சின் போடும்போது கியா கிட்டே போய் நான் நிற்க மாட்டேன். என் மாமியாரை தான் நிற்க வைப்பேன். ஏன்னா அவங்க அவளை கண்ட்ரோலாக பிடிச்சிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டுருப்பேன். ஒரே டைமில் 2 வேக்சின் போடுறதுலாம் தான் கொடுமை. அதனால தான் குழந்தைங்க வந்து ரொம்ப அழுகிறாங்க. ஸோ 2 தொடையிலுமே ஊசி குத்திட்டாங்க. பட் ஊசி குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அழுக நிறுத்திட்டா. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். பட் டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஐஸ் க்யூப்ஸ் அதெல்லாம் கூட எதுவுமே வைக்க வேண்டாம். இஃப் சப்போஸ் பெயின் வந்தால் மட்டும் பேராசிட்டமால் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் பேராசிட்டமால் கொடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவளை தூங்குறதுக்கு போட்டுட்டு நான் இன்னொரு முக்கியமான டாஸ்க் வந்து இன்றைக்கி முடிக்கணும். அது என்னென்னா, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி என்னால் முடியல. ஏன்னா பொருள் வந்து எனக்கு குவான்டிட்டி கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ரேட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 15 to 20 டேஸ்க்கு மேலே வரா மாதிரி கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் குழந்தைய வீட்டில் தூங்க வச்சுட்டு என் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு நானும் கேஷியும் சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். நானும் கேஷியும் இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஷாப்பிங்கு வந்தோன்னா மினிமம் 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்கு கம்மியாக நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம். பட் ஆனால் இப்போ கியானா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறதுனால ஒரு லிஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே என்னால் எவ்வளோ கடகடன்னு பிக் பண்ண முடியுமோ எடுத்துகிட்டு வேறு எந்த ஐட்டமுமே போய் பார்க்கல. மற்ற டைம்னால் வந்து புதுசாக என்ன வந்திருக்கு, வேறு ஆர்கனைசர்ஸு இல்லை பிளேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் போய் நோண்டி பார்த்துட்டே இருப்போம். கேஷி அந்த சாக்லேட் செக்ஷனுக்குள்ளே போனாலே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அங்கே தான் சுற்றிட்டுருப்பா. பட் இன்றைக்கி எதுக்குமே வந்து ஆப்ஷனே இல்லை. போனோமா எல்லாமே வந்து கடகடன்னு வாங்கிட்டேன். அங்கேவே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் அவைலபிளாக இருக்கிறதுனால அதையுமே சேர்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் உண்மையாகவே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு 15-20 டேஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா எதுவும் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். இவ்வளோ சீக்கிரம் கிளம்பியும் நாங்கள் வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்து வச்சிடலான்னு அதெல்லாம் எல்லாமே அன்பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் போக வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு எங்கே பேஸ்கெட்டில் வைக்கணுமோ அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக குக்கிங்குள்ளே தான் போயிட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு கியாவோட டின்னரை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கியானாக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெடிமேடாக செரிலாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு என் மாமியார் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஊட்டி விடுற நேரத்தில் நான் வந்து எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பெருசாக எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். இட்லிக்காக சாம்பார். மோஸ்ட்லி இட்லி சாம்பார் வந்து துவரம் பருப்பில் வைப்பேன், இல்லைனா வந்து அந்த பாசி பருப்பில் வைப்பேன். இன்றைக்கி வந்து ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன்.
இதே டிஷ்ஷை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ பார்த்துட்டு. அதில் வந்து அவங்க கடலைப்பருப்பும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அன்றைக்கி என்ன பிரச்சனைனா கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 3மே ஒரே வெசலில் போட்டு எடுக்க சொன்னாங்க. ஸோ ஒரே டைமில் வந்து 3 பருப்புமே வேகலை. அன்றைக்கி கடலைப்பருப்பு கொஞ்சம் குண்டு குண்டாக வந்துடுச்சு. ஸோ எனக்கு அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் மட்டும் போட்டுட்டேன். இது வந்து ரொம்ப குயிக்கான ஒரு டிஷ்ஷு. ஏன்னா பருப்புலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து பெருங்காயம், இது எல்லாமே ஆட் பண்ணி ஸோ 4 விசில் விட்டுட்டு எடுத்தோன்னா பருப்பு வந்து சூப்பராக வெந்துடும். நம்ம வந்து மத்தெல்லாம் வச்சு கடையணுன்ற அவசியம் கூட இல்லை, அதுவே நல்லா மசிஞ்சு வந்துடும். விசில் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பச்சை மிளகாவே உள்ளே போடலை. ஸோ திரும்பவும் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து போட்டுட்டேன். அது குக் ஆகிட்டு இருக்க ஒரு சைடு வச்சுட்டு மீதி வந்து என்னோடய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மாமியார் நாளைக்கு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் எடுத்து அடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்க இருக்கும் போதே குழந்தைய அவங்கக்கிட்ட விட்டுட்டு இது எல்லாமே இன்றைக்கே நான் எடுத்து அடுக்கிடலான்னு முடிவு பண்ணேன். இப்போ ரீசெண்டாக என்னன்னு தெரியல, வீட்டில் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாமே வீட்டில் வாங்கி அடுக்கி வச்சுட்டோன்னா தான் மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்குது. இதுக்கு அடுத்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்றதெல்லாம் நான் இன்னும் டிசைட் பண்ணலை. ஸோ அடுத்தடுத்து என்னோடய vlogsல அதெல்லாம் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். See you all in my next video. Bye.